ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா பிள்ளையார் பட்டி மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கொழுக்கட்டைக்கு மாவு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் ஒரு கப் பச்சரிசியும் வெல்லமும் இருந்தாலே போதும், ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த இனிப்பான பிள்ளையார் பட்டி மோதகம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. கப்பு இல்லை டம்ளர் எது வேணாலும் அளவாக எடுத்துக்கலாம். இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஊற வச்சிடுங்க. இப்போது அரிசி ஒரு 10 நிமிஷம் போல் நல்லாவே ஊறிடுச்சு. இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம காய வச்சிடலாம். இது மாதிரி ஒரு காட்டன் துணியில் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரிசியை சேர்த்துட்டு ஃபேனில் நல்லா காய வச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தண்ணியெல்லாம் ஓரளவு நல்லா ட்ரை ஆயிட்டு, அரிசி நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கையில இது போல தொட்டு பார்த்தோம்னா, கையில லைட்டா அரிசி ஒட்டுற அளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும். இந்த அளவுக்கு காஞ்சதுக்கு அப்புறமா இத ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் உருக்கிக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா இதில நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது 2யும் மிதமான தீயில வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை வெளியில எடுத்து ஆற வச்சிடுங்க. அடுத்து ஒரு பேன்ல 2 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இந்த வெல்லம் தண்ணியில் கரைஞ்சாலே போதும், பாகுப்பதம் வரணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் தண்ணியில் இது போல் கரைஞ்சதுக்கப்புறமா இதை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடுங்க. அடுத்து மிக்சி ஜாரில் வறுத்து வச்சுருந்த அரிசியும் பருப்பும் சேர்த்துட்டு இதை நம்ம கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் ரவை பதத்துக்கு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த அரிசி பருப்பை வேக வச்சுக்க போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க தண்ணி ரொம்ப கொதி வந்துடக்கூடாது. இது போல் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம அரிசி பருப்பை சேர்த்துடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா சேர்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக சூடு இருக்கும் போதே சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதை மூடி போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுடுங்க. இதில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிட்டு இந்த அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்துடும். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 5லிருந்து 7 நிமிஷத்துலேயே அரிசியும் பருப்பும் நல்லாவே வெந்துடும். அரிசியும் பருப்பும் வெந்ததுக்கப்புறமா இதில் வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்க வெல்லத்தில் தூசி மண் இது மாதிரி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே கூட வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இதில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்ச நேரத்துலேயே வற்றிட்டு இது போல் நல்லா திரண்டு வந்துடும். இது போல் நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா இதில் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கூடவோ குறைச்சிக்கவோ சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போது இது நல்லாவே ஆறி வந்துடுச்சு. கையில் கொஞ்சமாக தேவைப்பட்டதுன்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இது போல் உருண்டையாக உருட்டிட்டு கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா இது போல் மோல்டில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மோதகம் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிவிட்டு கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை மோல்டில் தேவையான அளவுக்கு மட்டும் மாவை நல்லா ஸ்டஃப் பண்ணி அழுத்தம் கொடுத்தோம்னா நமக்கு அழகான மோதகம் ரெடி ஆகிடும். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவுலையும் ரெடி பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட மோதகம் எல்லாமே சூப்பராக தயாராகிடும். இதை பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.